ஏண்டி அவர் வாப்பா கட்டி கொடுத்த கூட அடியுது நல்லா சூப்பராக அழகா இருக்கடி. வெளியவே முட்டை அழகா இருக்கடி, வீட்டு உள்ளாரே முட்டை அழகா இருக்கும். நீ சொல்றது கட்டு தான் இருக்கடி. அதான் வாங்கக்கா உள்ளார போய் பார்ப்போன்னு நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க. எம்ட்டு அழகா இருக்கும், வீடு நல்லா இருக்குங்க்கா. அவளுக்கு பாருங்க, அவர் அப்பா எப்படிப்பட்ட வீடு கட்டியிருக்காரு. உங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருக்குதோ, எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்குது. என்ன செய்ய, அதெல்லாம் வேஸ்ட்டு. இவ வாப்பா மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வாப்பா யாருக்கு கிடைக்கும் சொல்லு பாப்போம். ஆமாம் ஆமாக்கா, அவள் கொடுத்து வச்சுவா. நம்மளாம் கொடுத்து வைக்க நம்ம. அதெல்லாம் சொல்லுடி. ஆமா, ஏழு நல்லத்தானே நடந்து வந்தேன். இப்போ ஏன்டி விஸ்கு விஸ்குன்னு போகிறேன், காலை இழுத்து நடக்கிறேன், குச்சி குச்சி போகிறேன். ஏன்டி காலில் என்ன? அக்கா நடந்து வரும்போது ஒரு சின்ன கல் ஒன்று காலில் குத்தி பிடிச்சிக்கா. காலை குத்தி பிடிச்சா? என்னடி சொல்ற? அதான் அப்படி நடந்து வரியா? அடி போடி, கல்லு வஞ்ச கபோதி மாதிரி வரலாம். ஒழுங்கா பார்த்து நடந்து வர மாட்டேன். கீழெல்லாம் என்ன கிடக்குது பார்க்காம வந்துட்டாக்கா. அதான் காலை வலிக்குது. வீட்டில் போய் என்ன சேர்ந்து எப்படி போய் வேலை பார்க்குறதுன்னு தெரில. நீ அதை நினச்சிக்கிட்டே வந்து தடி காலில் உனக்கு கல் குத்தி பிடிச்சி. ஒரு கழிச்சா கோழி அப்படி கட்டி கழுது இறங்கி எங்கேயாச்சும் போய் தான் கட்டி தொலைய. இங்கேயே நின்றுக்கிட்டு இப்படி கட்டி தொலைகிற. ஐயா ஐயா, காதை கேட்காம தேடம் இருக்குதடி. காது சவுடாதான் போகும்போது பாருக்கு. ஒரு கழிச்சா கோழி கட்டி தொலைகிறதுல என்ன சுந்தரி, கோழியை கிடந்து திட்டிட்டு கிடக்குறியா? ஆமா லட்சுமி, இந்த கோழி 2-3 கோழி வச்சிருக்கிறேன். அது என்னண்டா இப்படி மேல நின்றுகிட்டு ஒரே கட்டா கட்டி தொலையுது. மூதைய பிடிச்சது அந்தானியம் போக மாட்டேது, இந்தானியம் போக மாட்டேது. இங்கேயே ரெண்டு கட்டி தொலையுது பாரு. என்ன செய்யறது? கோட்டை கோழி தானே, சூச்சூண்டு ஓட்டு. நான் எவ்வளோ சூச்சூண்டு ஓட்டிட்டு சீச்சீண்டு ஓட்டிட்டு எல்லாமே சொல்லி ஓட்டிட்டேன். ஒரு கழிச்சா கோழி போயே தொலைய மாட்டுது. மூதைய பிடிச்சது இங்கேயே கத்தி தொலையுதுப்பா. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. வீட்டிலேயே இருக்க முடியல, ஒரே புழுக்க தாங்க முடியல. மழை பேஞ்சிச்சு இப்போ ஒரே வெயில் அடிக்குது. ஹீட்டா தாங்க முடியல. அதுக்குன்னு கொஞ்ச நேரம் வெளியே வந்து நிற்போண்டு பார்த்தா இந்த கோழி தொல்லை தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. முட்டைலாம் வைக்கிறியா? ஆமா, முட்டை வித்தாலும் ஒரு சும்மா ஒரு செலவு பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் 4-5 கோழி வச்சிருக்கிறேன். அது என்னன்னா 2 சாவலும் 4 பொட்டை அணைக்குது. அதுதான் போய் கட்டி தொலையுது. முட்டை போ 2-3 முட்டை இருக்கு. ஏன் உனக்கு வேணுமா முட்டை? எனக்கு முட்டைலாம் வேணா கேட்குறேன். ஒரு முட்டை எவ்வளோ? நாட்டுக்கோழி முட்டை உனக்கு தான் வேணாங்கிறியா, அப்புறம் ஏன் எவ்வளோன்னு கேட்குறேன்? வேணுண்டா தானே கேட்பேன். இல்லை சும்மா கேட்குறேன். நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை எம்ட்டுன்னு கேட்குறேன். ஏன் என்ன விலை சொன்னா நீக்கு வாங்குவேன்? நாட்டுக்கோழி முட்டை உனக்கு வேணுண்டா விலைய சொல்கிறேன். உனக்கு வேணாங்கிறப்ப எதுக்கு விலைய நான் சொல்லணும்? என்ன சுந்தரி இப்படி பேசுகிறேன்? கோழி முட்டை வேணுண்டா தான் விலைய சொல்லுவீங்க, அப்பெல்லாம் சொல்ல மாட்டியா? ஆமாம், வாங்குறேன். நீ நான் தான் விலைய சொல்லுவேன். வாங்காம வெட்டியா பேசிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு நான் சொன்னேன்? இப்படிலாம் பேசாத சுந்தரி, இப்படிலாம் பேசாத. இப்படிலாம் பேசக்கூடாது. நீ கடை முட்டை வேணாண்ட, முட்டை விலை என்னன்னு கேட்குறேன். ஏன் நீ வாங்கினாத்தான் கேட்கணுமா? விலை என்னன்னு கேட்டா என்னன்னு சொன்ன என்ன? உங்ககிட்ட சொல்ல முடியாத அவசியம் இல்லை. என்னடி சுந்தரி இப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுற? உன் வீட்டை தேடி வந்திருக்கிற, வீட்டுக்கு வா. உள்ள வந்து வர கூப்பிட மாட்டியாடி? இப்ப கூப்பிடுறேன், வீட்டுக்கு வா, உள்ள வா. கூப்பிடுற அழகா பாரு, கூப்பிடுற. நான் வரலம்மா உன் வீட்டுக்கு. அப்ப நீ தானே சொன்ன கூப்பிடலன்ட்டு, அதுதான் கூப்பிட்டேன்.
இவள்கிட்ட பேச்சை கொடுத்துட்டு நம்ம பேச்சு வாங்க முடியாது. நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. ஆமா, எதுக்கு வந்த, எதுக்கு போற? எதுக்கோ வந்த, எதுக்கோ போற. உனக்கு ஏன் அது? நான் போயிட்டு வரேன். போ, அப்படியே நிக்கிறேன். போ. சரியான கிறுக்கு பிடிச்சவ. இவட்ட வந்து பேச வந்த மாதிரி என்ன சொல்லணும்? அங்க என்ன மணங்கிட்டு போற? பேசுனது காதுல வந்துருச்சு. செவுட்டுக்காரி அம்மளை செவுட்டுக்காரி. ஓ லட்சுமி, என்னடி பேசிட்ட போற? அண்ணா பேசலாமா? ஒன்ன எதுவும் பேசல. வாயை பத்துட்டு சும்மா இரு. என் வீட்டுக்கு வந்து என்னைய வாய் பத்துட்டு சும்மா இருக்கிறியா? நீ வாய் பத்திட்டு போ. நான் போறதான். உன் வீட்டுல வந்து நிக்க போறதில்ல. ஆளுமா பிடிச்சவ எப்படி பேசுறா பாரு. ஆளுமா பிடிச்சவ. இப்ப என்ன மணக்குதால? பேசுறது மட்டும் காதுல நல்லா உழுவுது. எலிக்காத அர்த்தம் இருக்கு. ஒன்னும் பேசலாமா? ஒன்னும் பேசல. சரி போயிட்டு வா. திமுரு பிடிச்சவ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்க.